வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஆனா அதே சமயம் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அலச போறோம். குறிப்பா கண்ணம்மா அறிவியல் மற்றும் பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுற சில ரொம்பவே யுனிக்கான கான்செப்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். குவாண்டம் பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு அரசியல் வரைக்கும் பல விஷயங்களை இது தொட்டு செல்லுது. சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? உங்ககிட்ட ஒரு சாதாரண கேள்வி. முழுசா சார்ஜ் தீர்ந்து போய் நாம குப்பையில தூக்கி போடுற ஒரு சாதாரண AAA பேட்டரிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அதுலேருந்து தொடர்ந்து கரண்ட் எடுக்க முடியுமா? என்னங்க, சான்ஸே இல்லைன்னு தோணுதா? பாரம்பரிய அறிவியலின்படி இது சாத்தியமே இல்லதாம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற மூல ஆவணங்கள்ல இருக்கிற ஒரு மெயின் சஸ்பென்ஸே இதுதான். இப்போ இந்த 45 நாள் நேரடி பரிசோதனையை கொஞ்சம் கவனிங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுசா தீர்ந்து போன டூராசெல் எவரெடி பேட்டரிகளோட 2 முனையிலையும் சும்மா சாதாரண கிராஃபைட் தண்டுகளை ஒட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் செட்டப். ஆனா ஆச்சரியப்படும் விதமா இந்த அமைப்பு மூலமா தொடர்ந்து 45 நாட்களுக்கு LED லைட்ஸை எரிய வச்சதா இந்த பரிசோதனை சொல்லுது. என்ன, நம்ப முடியலையா? இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? அந்த பேட்டரியோட வோல்டேஜ் 2.0 வோல்ட்டா குறைஞ்ச பிறகு அது கொஞ்ச நேரம் அப்படியே வெயில வச்சிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளையும் இல்லாம அது தானாவே 2.4 வோல்ட்டுக்கு ரீசார்ஜ் ஆயிருக்கு. இது எப்படி பாசிபிள்? இதுக்கு பின்னாடி இருக்கிற செயல்பாட்டு முறை என்ன? அதாவது குவாண்டம் பீட்டா சிதைவு பத்தி பார்க்கலாம். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பீட்டா சிதைவு அப்படிங்கிறது இயற்கையா நடக்கிற ஒரு கதிரியக்க செயல்முறை. இதுல கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோடோப்புகள் பல ஆயிரம் வருஷங்களா தொடர்ந்து சிதைவடைஞ்சு அதிலிருந்து எலக்ட்ரான்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இயற்கையா தொடர்ந்து கிடைக்கிற எலக்ட்ரான் ஓட்டத்தை அப்படியே கரண்டா மாத்துறது தான் இந்த கருவியோட அடிப்படைன்னு சொல்லப்படுது. ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய் செலவுல ரெடி பண்ண நியூட்ரான் டெக் அமைப்போட கையால வரையப்பட்ட வரைபடம் இது. இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 முனையிலையும் வெளியில இருந்து கிராஃபைட் தண்டுகளை எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப தெளிவாவே புரியும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கிராஃபைட் தண்டுகள் சும்மா கரண்ட கடத்துற வயர் கிடையாது. அது ஒரு குவாண்டம் ஆண்டனாவா செயல்படுதுன்னு இதோட கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு. அதாவது ஒரு ரேடியோ ஆண்டனா எப்படி சிக்னலை கேட்ச் பண்ணுதோ அதே மாதிரி உள்ள நடக்கிற கதிரியக்க சிதைவிலிருந்து வர எனர்ஜியை இந்த தண்டுகள் அப்படியே உறிஞ்சி வெளியில கொண்டு வருதாம். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். சாதாரண பேட்டரினா யூஸ் பண்ண வோல்டேஜ் குறைஞ்சு சீக்கிரமா டெட் ஆகிடுமே. இது மட்டும் எப்படி இத்தனை நாளைக்கு குறையாம அப்படியே மெயின்டைன் ஆகுது? இது நல்ல கேள்விதானே. அதுக்கான பதில் தான் இந்த நிலைப்புத்தன்மை சான்று. இதுல இருக்கிற டேட்டாவை பாருங்களேன். பேட்டரியோட வோல்டேஜ் 3 வோல்ட்லேருந்து மெதுவா குறைஞ்சு கரெக்டா 35 நாளுக்கு அப்புறம் 2.3 வோல்ட்ல வந்து நின்னுடுது. அதாவது ஒரு பெர்ஃபெக்டான ஈக்குவலிபிரியம், சமநிலையை அடைஞ்சிடுது. உள்ளே நடக்கிற குவாண்டம் எனர்ஜி அறுவடைக்கும் வெளியில போற கரண்ட்டுக்கும் நடுவுல உருவாகிற இந்த பேலன்ஸ் தான் இதுக்கு காரணம்னு ஆவணங்கள்ல விளக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம உலகத்துல இருக்கிற 3 வகையான அணு ஆற்றல்களை பத்தி ஒரு சின்ன ஒப்பீடு பண்ணி பார்க்கலாம். இந்த அட்டவணைக்குள்ள அடங்கியிருக்கிற விஷயம் ரொம்ப பெருசுங்க. ஒரு பக்கம் அணுவை உடைக்கிற ஃபிஷன் முறை இருக்கு. இதுல கதிரியக்க ஆபத்து ரொம்பவே அதிகம். இன்னொரு பக்கம் அணுவை சேர்க்கிற ஃபியூஷன் முறை. இதுக்கு பல லட்சம் கோடி செலவாகும், அதோட பயங்கரமான வெப்பமும் உருவாகும். ஆனா இவங்க முன்மொழியிற இந்த C14 பீட்டா சிதைவு முறை எந்த ஆபத்தும் இல்லாத வெறும் 50 ரூபாயில உருவாக்குற ஒரு சாஃப்டான அணு ஆற்றல்னு இந்த ஆவணங்கள் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுது. இந்த ஆவணங்கள்ல என்னை ரொம்பவே கவர்ந்த ஒரு ஆழமான வரி இதுதான். உலகம் இன்னும் உலோகங்களை தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க மூலக்கூறுகளின் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பாரம்பரிய அறிவியல் இன்னமும் தப்பான திசையில தான் பயணிச்சிட்டு இருக்குங்கிறது தான் இந்த கண்டுபிடிப்பாளரோட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதம். சரி, இப்போ விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். இந்த 50 ரூபாய் பேட்டரிய ஒரு 20 கிலோ பிளான்ட்டா மாத்தினா என்ன ஆகும்? இவ்ளோ நேரம் விரல் நுனியில வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன பேட்டரிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இதையே ஒரு பெரிய ஃபேக்டரி அளவுக்கு பெருசாக்குனா எப்படி இருக்கும்? அதத்தான் இந்த 20 கிலோ எடை கொண்ட பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட்டோட 3D டிசைன் காட்டுது. தடிமனான கிராஃபைட் தண்டுகளோட ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கான கணக்கு ரொம்பவே சிம்பிள் தான். வெறும் 20 கிராம் எடை இருக்கிற ஒரு பேட்டரி வளிமண்டலத்திலிருந்து மாசத்துக்கு 15 ஆம்பியர் எனர்ஜியை உறிஞ்சோன்னா அதோட எடையா அப்படியே 1000 மடங்கு அதிகரிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 20 கிலோ ரியாக்டர் மாசத்துக்கு 15,000 ஆம்பியர்களை உறிஞ்சும்னு ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த அணுக்கரு அதிர்வின் நேர்கோட்ல இல்லாம எக்ஸ்போனென்ஷியலா ரொம்ப வேகமா பெருகிறதால இந்த 20 கிலோ பிளான் மூலமா தொடர்ந்து 3000 வாட்ஸ் பவரை எந்த தடங்களும் இல்லாம கொடுக்க முடியும்னு ஆவணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் கண்ணம்மா அறிவியலோட தத்துவம் அல்லது மெய்யியல். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வெறும் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல.
இதை உருவாக்குனவரோக ரொம்ப ஆழமான அதே சமயம் வித்தியாசமான வாழ்க்கை தத்துவமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. எப்படி ஒரு பேட்டரி வெளியிலிருந்து எனர்ஜியை உறிஞ்சுதோ அதே மாதிரி மனுஷங்களும் உணவை கம்மி பண்ணிட்டு விரதம் மூலமா உடம்ப சுத்தப்படுத்தி வளிமண்டலத்துல இருக்கிற எனர்ஜியை நேரடியா உறிஞ்சு வாழ பழகணும்னு இவங்க சொல்றாங்க. குறிப்பா எதிர்காலத்துல விண்வெளியில வாழ்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இதுன்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சயின்ஸ் பயாலஜியை தாண்டி இந்த ஆவணங்கள்ல ரொம்பவே கடுமையான சில அரசியல் பார்வைகளும் இருக்கு. நம்ம வேலை ஆவணங்கள்ல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு கொண்டு வரது மட்டும்தான் நாம எந்த பக்கமும் சாயல. அதன்படி பார்த்தா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதாவது இவிஎம்கள் மேலேயும் இப்போ இருக்கிற சமூக அமைப்பின் மேலேயும் இந்த கண்டுபிடிப்பாளர் கடுமையான அதிருப்தியில இருக்காரு. இந்த சமூகம் ஒரு தவறான மாயையில சிக்கியிருக்குங்கிறதான் அவரோட ஸ்ட்ராங்கான வாதம். சிஸ்டம் மேல இருக்கிற அந்த கோவத்திலிருந்து பிறந்தது தான் இந்த பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட். வெறும் குறைங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காம நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு புது அறிவியலை உருவாக்குவோம் அப்படிங்கறதா இந்த மேற்கோளோட அர்த்தம். அதாவது யாரையும் சார்ந்து இல்லாத ஊழலற்ற ஒரு புது சமுதாயத்தை உருவாக்க அறிவியலை ஒரு ஆயுதமா அவர் பார்க்கறாரு. இப்போ நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு வர ஒரே கேள்வி இதுதான். பல ஆயிரம் வருஷ பழமையான விரத முறைகள், சிஸ்டத்தை எதிர்க்கிற அரசியல் கோவம், அப்புறம் குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகள், இது எல்லாமே தூக்கி போடப்பட்ட ஒரு 50 ரூபா பேட்டரிக்குள்ள ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும்? இந்த கேள்வியும் அதுக்கான தேடலும் தான் கண்ணம்மா அறிவியல் நம்ம முன்னாடி வைக்கிற மிகப்பெரிய புதிர். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?